எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பிரதமர் மோடி நேர்ல போய் பார்வையிட்டிருக்கிறாரு. சரி, இவர் நாள் போய் என்ன மண்ணல்லியா போட போகிறாரு, இல்லை புல்டோசரை பொக்லைன்னு ஓட்ட போகிறாரா? அது கிடையாது. இவ்வளோ நடந்து முடிஞ்சு எல்லாரும் ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறமா பிரதமர் வந்திருக்காரு. இதை பத்தி யாருமே வாயை திறக்கலையே சார். ஏன் அவர் வரணும், போன தூரம் எவ்வளோ தூரம் இருக்குது, டெல்லியிலேருந்து வரணும்ல. வரணும், அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார், அவர் தேசத்துக்காக சிந்திச்சுட்டு வீட்டிலே படுத்திருப்பார். அதே மாதிரி மணிஷ் சிசோடியாவுக்கு வந்துட்டு பிணை வழங்கியிருக்காங்க. இந்த நபர் ஒரு டுபாக்கூர் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது. இந்த ஆளை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆளே கிடையாதையா? இவரை போய் திருப்பி வீடியோவில். வணக்கம் மகதி சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வயநாடு மீட்பு பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. மீட்பு பணியில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் எல்லாருமே திரும்ப போயிட்டாங்க. நன்றி சொல்லி மக்கள் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பிரதமர் மோடி நேரில் போய் பார்வையிட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் முடிஞ்சு போயிருக்காரு, போய் என்ன பண்ணாரு, எதுக்காக போனாரு? சரி, இவர் நாள் போய் என்ன மண்ணல்லியா போட போகிறாரு, இல்லை புல்டோசரை பொக்லைன்னு ஓட்ட போகிறாரா? அது கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு இவ்வளோ வேகமாக வந்திருக்காரு அப்படின்றத நீங்கள் பாராட்டணும். ஒரு 10 நாள், ஒரு 10 நாள் முடியலையே, அதுக்குள்ளே வந்துட்டார்ல. ஸோ அதே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு வந்துட்டார் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். 10 நாளைக்குள்ளே வந்துட்டாருன்றதே பெரிய விஷயம். நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ஒரு மாதிரி அதை ஒன்றோட ஒன்று ஒப்பிட முடியாது. ஸோ இப்போ அவர் வர்றாரு அப்படின்னா சேத்துக்குள்ளே நடக்க முடியும்னு சொல்லுங்கள். அவர் வராரு, பூரா சேரு சகதியமாக இருந்துச்சு, தொடர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அங்கே நிலச்சரிவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டமால்னு உள்ளே போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரதமரை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கு இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் அவர் அந்த விஷயத்தில் இறங்கணுன்றத அதை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கொடூரமாக பார்ப்பாங்க. ஒரு பிரதமரே ரிஸ்கான இடத்துக்கு வர சொல்லி ரஸ்க்கு சாப்பிட சொல்கிறீங்களா, அவர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறீங்களான்றது தான் அவங்க பார்வையாக இருக்கும். நம்ம பார்வை என்னடா இது நடந்திருக்கு, இதில் மக்கள் செத்துருக்கா, உடனே ஒரு பிரதமர் பார்க்க மாட்டாரான்னு இருக்கும். அது யார் யார் என்ன கண்ணாடி போட்டு பார்க்குறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் அதனால் நம்ம என்னென்னா வந்திருக்காரே, இப்போ ரோடெல்லாம் போட்டாலும் அவர்கிட்ட வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, கூட்டத்தை அண்டை விடாத எனக்கு கூட்டம்னாலே அலர்ஜின்ற மாதிரி. அந்த ஸ்பாட்டில் யாரையுமே வர விடலை. அவர் மட்டும் அப்படியே அந்த ரோட்டில் நடந்து வராரு. கூட அந்த நார்மன்ற தலைவியே யாரோ ஒரு லேடி, அந்த ஆர்மியில் ஹெட்டாக இருந்த ஒருத்தர், இன்னும் 4 பேர். ஏன்னா ஃபோட்டோ ஷூட்டில் மறைச்சிடக்கூடாது, எதையுமே நீங்கள் யாரையும் மறைச்சிடக்கூடாதுன்ற மாதிரி தான் ஒரு சீன் இருக்கணும். நிலச்சரிவு இவங்க பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு 3 பேருக்குள்ளே இருந்தால் தான் அது எஃபெக்டை தவிர கசாம்சான்றது நல்லா இருக்காங்கன்னா அங்கேருந்து கூட்டத்தை பூரா அகற்றிருக்காங்க. யாருக்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு, ஏன்னா பிரதமர் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு 4 பேரை மட்டும் நச்சுன்னு, சுரேஷ் கோபி வேணும், ஏன்னா ஓட்டு போட்டுருமா, ஒரு இது வரலாற்று சாதனை அவங்களுக்கு. 40 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. ஓ ராஜகோபால்னால் ஒருத்தர் இருந்தார், பாவப்பட்ட ஜீவன். அவரெல்லாம் எந்த பதவி இல்லாதவரை கொண்டு போய் மத்திய பிரதேசில் எம்பி ஆக்கி ரயில்வே இணையமைச்சரெல்லாம் ஆக்கி வச்சுருந்தாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படிலாம் வளர்த்த கட்சியில் இன்றைக்கி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவர் எப்படி விட முடியும்? அவர் எங்கிட்ட ஒரு பக்கம் ஜெயிச்சா கூட அவரே வர சொல்லி, இன்னொரு பாஜக தலைவரே வர சொல்லி, இந்த 3 பேரை தான் பார்த்துருக்காங்க. இந்த 3 பேரை சேர்த்து போய் பார்த்தாருன்றதே பெரிய விஷயம். அவர் எங்கே போனாலும் ஒரு சாதாரண அவர் மட்டும்தான் இருப்பார். அமித்ஷா கூட ராமர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் அமித்ஷா கூட்டி கழுவி விட்டுருப்பார். அடுத்த நாள் அவர் இருக்கவே மாட்டார் சீனில். ஆனால் இன்றைக்கி ஜியோடைய மனசு நிறைய மாறி இருக்குது, மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம கூடயே ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் 4 பேர் நிற்க வைக்கிறாருன்றது தான் மாற்றம் ஒன்றே மாறாததுன்றாங்கல்ல. அதில் இதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர பார்த்தார் ஹெலிகாப்டர்லாம் பார்த்தார்ல, எப்படி இல்லை சார் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் அந்த மீட்பு பணியெல்லாம் நடக்கும்போது, விபத்து நடந்து அடுத்து ஒரு 2-3 நாளே அவர் இறங்கி போய் பார்க்கும்போது அதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா இவ்வளோ நடந்து முடிஞ்சு எல்லாரும் ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறமா பிரதமர் வந்திருக்காரு. இதை பத்தி யாருமே வாயை திறக்கலையே சார். ஏன் அவர் வரணும், போன தூரம் எவ்வளோ தூரம் இருக்குது, டெல்லியிலேருந்து வரணும்ல. வரணும், அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். நீ பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார், அவர் தேசத்துக்காக சிந்திச்சுட்டு வீட்டிலே படுத்திருப்பார். ஏன் சிந்தனைன்றது ஒரு வேலை தான், புரியுதா உங்களுக்கு? வடிவேல் ஒரு படத்தில் ஆலமரத்துக்கு கீழே படுத்திருப்பான். சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இருந்து பார்க்குறியான்னு. அதுதான் கஷ்டம்தான். நீங்கள் இருக்க முடியுமா சும்மா? உங்களால் 24 மணி நேரம் இதே இடத்துல உட்காந்துருக்குமா சும்மா? உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வந்துடும்.
நைட்டு ஒரு 8 மணிக்கு படுத்துருங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு இழிச்சிட்டு வந்து இதே சும்மா உட்காந்துருங்க. இப்போ முடியுமா உங்களால்? ஒரு நாள் உட்காந்துருவீங்களா? ஜி வந்து நாடாளுமன்றத்துக்கு போகாமல், புரியுதா உங்களுக்கு? சில பேர்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, எங்கள் காலத்தில் இப்போ உள்ள பசங்களுக்கு நிறையா வழி இருக்குது, கட்டை அடிச்சுட்டு எங்கிட்டாவது ஒரு பனை மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துருவாங்க. சாயந்தரம் வரைக்கும் பொழுது போகணும், இல்லை மலைக்கு அடியில் அடிவாரத்தில் போய் எங்கிட்டா உட்காந்துருவேன், ஏதாவது அப்படி படுத்துருவாங்க. பேசிட்டு சாயந்தரம் ஸ்கூல் காலேஜ் விட்டோடனே காலேஜ் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நாங்களே இப்படி பண்ணியிருக்கோம். திருப்பரங்குன்ற மலை உச்சியில் போய் படுத்துருவோம். எடுத்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் செய்வேன். அந்த மாதிரி நம்ம ஜி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துக்கு வர்றது கிடையாது. இப்போ எங்கே தான்டா வெளிநாட்டுக்கு எங்கேயும் போயிருக்காருன்னா அதுவும் கிடையாது. சரி இங்கே தான் இருக்காருன்னா அதுவும் கிடையாது. வீட்டில் இருக்காரான்னு பண்ணி உங்கள் வீடு எங்கள் வீடுனா கதவை தட்டி பார்த்துருவாங்க. இருக்காங்க, கதவை தட்டா உள்ள தான் இருக்கீங்களா, நம்ம ஆளையை காணா 2 நாளாக வீட்டுக்குள்ளேயே அடைச்சி கிடக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க. இவர் வீடையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பிரைம் மினிஸ்டர் வீட்டில் போய் கதவை தட்ட முடியுமா உங்களால்? அதனால் அப்படியே மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுட்டு இருந்திருப்பார். பல விஷயங்கள் அவர் மனசில் இந்த ஞாபகம் வருதுன்ற மாதிரி, எப்படி இருந்தோம் நம்ம தனி மெஜாரிட்டியோட, இப்போ எப்படி ஆகிட்டோமே என்ன பண்ணலான்றது யோசிச்சுட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் யாரும் போய் கதவை தட்டி சொல்ல முடியாதுல்ல. இப்போ வெளியில் வர்றப்ப சொல்லியிருப்பாங்க, சாப்பாடு கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, ஜி நிலச்சரி வாய்ப்பு வச்சு டிவியில் பார்த்தீங்களா? இல்லையா, பார்க்கலையா, அது ஏதோ ரொம்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. சரி இது 2 நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டுருப்பாரு. இப்போ ஜி 1 வாரம் ஆச்சு, எல்லாத்தையும் செத்தவெல்லாம் போச்சிட்டாங்க, ரோடுகள்லாம் போட்டு காஞ்சிச்சு, மழை வரல ஜி, நீ ஹெலிகாப்டரில் போயிட்டு இறங்கி அங்கேயே பார்த்துடலாமா, ஷூட்டு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு நேராக கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் அங்கே ஆர்மி மேஜர் லெவலில் இருக்கான்னு பார்த்தா அவர் மலையை கையை காட்டுறது தான் மலை. நீ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கையை காட்டி, இல்லைன்னா இவருக்கு புரியாதுல்ல, அதனால் இதுதான் மலை, இந்த மலை இப்படி சரிஞ்சிச்சு. ஏன்னா இவர் பார்க்கவே இல்லைல்ல, டிவியில் பார்த்துருக்க மாட்டார், நியூஸில் பார்த்துருக்க மாட்டார். அதனால் டிஃபைன் பண்ணுறாங்க, இந்த மலையிலேருந்து இப்படி வந்தது, இது வந்து இப்படி ஓடிச்சு அப்படி காட்டினோன்னே அவர் பார்க்குறாரு. ஃபோட்டோ எடுக்கிறவன் வந்து அந்த ஆங்கிளில் கரெக்டாக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து போய் தலையில் கை வைக்கிறார். அவர் தலையில் கை வச்சு, சசிகலா தலையில் கை வச்சார், ஞாபகம் இருக்கா? ஜெயலலிதா செத்தப்போ என்ன ஆச்சு சசிகலா நிலமை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாரையும் தப்பாக சொல்லலை. அந்த மாதிரி பல பேர் தலையில் கை வச்சிருக்காரு. இனி அவன் வாழ்க்கை என்ன போகுதுன்றது இன்றைக்கி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். அந்த மாதிரி போய் மருத்துவமனைகளில் பார்த்துருக்காரு. சின்ன பையன் தலையெல்லாம் கை வச்சிருக்காரு, பிள்ளைங்கள தலையில் கை வச்சிருக்காரு. அவரோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க நம்ம வாழ்த்துவோம். ஓகே சார். அதே மாதிரி மணிஷ் சிசோடியாவுக்கு வந்துட்டு பிணை வழங்கியிருக்காங்க. இதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப தோய்வாக இருக்குது, நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது வந்து அவருடைய தனி உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் பிணை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உச்சநீதிமன்றம். என்னென்னா, அமலாக்கத்துறையில் நல்லா ஒன்று கேட்கணும். அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய தற்போது சிபிஐ, அமலாக்கத்துறை மற்றும் இது ஆடிட்டர் ஜெனரல், இந்த 3 பேருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ இருக்கார். இந்த நபர் ஒரு டுபாக்கூர் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லுது. இந்த ஆளை விட்டால் அவங்களுக்கு வேறு ஆளே கிடையாதையா, இவரை போய் திருப்பி இடியோட தலைவராக போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இனி இந்த இவர் கூட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கும்போது அட்வொகேட் ஜெனரல் வந்து சொல்லிவிட்டாருன்னு சொல்லி இவர் வராரு. ஏன்னா வந்து நான் சொல்லுவேன், சார் தயவுசெய்துன்னு ஒரு 3 பேர் ரொம்ப அறிவாளி சார், நிறைய கேஸ் பெண்டிங்கு எடுத்து வச்சுருக்காரு சார், டேட்டாஸ்லாம் இவர் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு பெரிய தொழிலாயிரும், ஒரு 3 மாதத்துக்கு இவர் இருக்கட்டும் சார் அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் அப்பயும் சொல்லுது, ஏன் இடியவே அசிங்கப்படுத்துறீங்க, இந்த நாட்டில் இவரை தவிர வேறு ஆளே இல்லையா அந்த பதவிக்கு, 150 கோடி பேர் இருக்கான், இவரை திருப்பி கொண்டு வந்தது, சரி போய் தொலை போ, ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க தொலைச்சி விடுவேன்னு உச்சநீதிமன்றமே சொல்லக்கூடிய ஒரு நபரை இவர்கள் என்ன பண்ணுறாரோ, அந்த ஆளுக்கு அந்த 3 மாதம் முடிஞ்சவொடனே இடிக்கு மட்டும் தலைவனாக இருந்தவரை சிபிஐக்கும் ஆடிட்டருக்கு ஏஜிஆருக்கு தலைமையாக போடுறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இடியாக இருந்து கண்டிக்கப்பட்ட நபரை 3 இணைக்கிறாங்க. ஏன்னா எதுனா சிஏஜி, சிபிஐ, இடி, இந்த 3ஐயும் இணைச்சு உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட ஒரு நபரை இனிமேல் இந்த ஃபைலை தூக்கிட்டு வந்துடுறாங்க, இந்த ஆளுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதன்னு உச்சநீதிமன்றம் இடி டைரக்டராக எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதன்னு சொன்ன ஒரு நபரை இடி, சிபிஐ, சிஏஜி இந்த 3க்கும் தலைவனாக போடுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ இந்த அரசுக்கு வந்து ஒரு தெனாவட்டு இருக்குன்னு பாருங்க. அப்போ அவன் அந்த தலைவன் எப்படி இருப்பான்றது நீதிமன்றம் இவ்வளோ நாள் கழிச்சு சொல்கிறது முன்னாடியே தெரிஞ்சது தானே. இது 4000 வழக்கில் 40 வழக்கு கூட சரியாக வந்து முடிக்கலை,
நீ ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிறது இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னது தானே. ஒரு ஆகாவலியே இடி தலைவன்றீங்க, திருப்பி எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க, இனி இந்த ஆள் கொடுக்கக்கூடாது, பல குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லும்போதும் மீண்டும் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது முப்படை தளபதி மாதிரி இடியே மிகப்பெரிய ஒரு விஷயம், சிபிஐ அதோட ஒரு பெரிய விஷயம், சிஏஜி அதோட ஒரு பெரிய விஷயம், இந்த 3க்கு தலைமையாக போட்டா அப்படி போட்ட நபர்னால எப்படி வரும்ன்றது இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே. ஓகே சார். ஸோ இன்னைக்கு நேர்காணலில் நிறைய கேள்விகள் நான் கேட்டேன். உங்களுடைய பாணியிலையும் பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி மூர்த்தி சார்.